शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। गोविन्दाकारता स्थिरा सा भक्तिरित्यभिहिता विशेषस्तु अधुनोच्यते। ஏற்கனவே முதல் உல்லாசம் ஆரம்பத்திலேயே அந்த சித்தத்தினுடைய சுவாவம் என்ன, அது திரவீபாவத்தை அடையும் போது அதுல பகவத் விஷயகமான ஒரு சிந்தனம் வந்ததுன்னு சொன்னால் அது தாரையாக பிரவகிக்கும் போது அதுதான் பக்தின்னு முன்னாடி சொன்னார். ஒரு நிமிஷம் ஏதோ கிடைச்சிடுச்சு. திருதஸ்ய பகவத் தர்மாத் தாராவாஹிகதாங்கதா சர்வேஷே மனசோ விருத்தி பக்திரித்யபிதீயதே அப்படின்னு 3வது ஸ்லோகம் முதல் உல்லாசத்திலே. அதாவது பகவத் தர்மத்தை கேட்டு பகவானுடைய குணங்களை கேட்டு நிரந்தரமாக பகவத் விஷயகமான ஒரு சித்த விருத்தி மனசுல பிரவகிக்கிறதே அதுதான் பக்தி அப்படின்னு விஷயத்த முன்னாடி சொன்னார் போன உல்லாசத்திலே. இதையே இப்ப ஞாபகப்படுத்துறார். துருதே சித்தே பிரவிஷ்டா, இழகி போன அந்த சித்தத்திலே பிரவேசம் பண்ணி இருக்கு. எது? யா கோவிந்தா காரதா ஸ்திரா, கிருஷ்ணருடைய அந்த ஆகாரமானது மூர்த்தியானது அந்த சித்தத்திலே பிரவேசம் பண்ணி ஸ்திரமாக இருக்கே. சா பக்தி இது அபிஹிதா, அதுதான் பக்தி. அந்த சித்தவருத்தி தான் பக்தின்னு ஏற்கனவே சொன்னோம். விசேஷஸ்து அதுனா உச்சதே, இனிமேல் அதனுடைய விசேஷங்களை சொல்றோம். பொதுவா சொல்லப்பட்ட விஷயத்தை இன்னும் விவரிச்சு அதனுடைய விசேஷங்கள்லாம் சொல்ல போறோம் இந்த 2வது உல்லாசத்தில். சித்தத்ருதே காரணானாம் பேதாத் பக்திஸ்து பித்யதே தானி உக்தானி து சங்கேபாத் வியாக்கியாயந்தே அதுனா ஸ்புடம். இந்த முதல் உல்லாசத்திலே நம்மளுடைய சித்தமானது எந்த எந்த காரணங்கள்னாலே இழகிறது, திரவீபாவத்தை அடையிறது அப்படிங்கிற காரணங்களை சங்கேபமா சொல்லி இருக்கோம். சொன்ன அந்த காரணங்களை இப்போ வியாக்கியானம் பண்ணி நிரூபணம் பண்ண போறோம். முதல் உல்லாசத்திலே 4-5 ஸ்லோகங்கள்ல இந்த விஷயம் இருக்கு. அங்க என்ன சொல்லிருக்குன்னா, சித்த திரவியந்து ஜதுவத் ஸ்வபாவாத் கடினாத்மகம் தாபகைஹி விஷயைர் யோகே திரவத்வம் பிரதிபத்தியதே. நம்மளுடைய சித்தம் இருக்கே, மனசு, இது ஒரு ஜத்துனா அரக்கு இருக்கே, அத போல இது சுவாவமா பார்த்தா கெட்டியா இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனா இத இழக்கக்கூடிய தாபகமான விஷயங்கள் கிடைச்சதுன்னு சொன்னா உடனே உருகும். திரவத்துவம் பிரதிபத்தியதே. அப்ப எந்த விஷயங்கள்னாலே சித்தமானது உருகிறது அப்படின்னு கேட்டா அதை சொன்னார். காம குரோத பய ஸ்நேக ஹர்ஷ சோக தயாதய தாபகாஹ சித்த ஜதுனஹ தச்சாந்தௌ கடினந்து தத். காமம், குரோதம், பயம், ஸ்நேகம், ஹர்ஷம், சோகம் இத்தியாதிகள்லாம் இந்த சித்தம்ங்கிற ஒரு அரக்கு இருக்கே, ஜது இருக்கே, இத திரவீபாவம் அடைய உருக வைக்கக்கூடியது, திரவீபாவமாக்கக்கூடியது. எப்போ அந்த காமக்ரோதாதிகள்லாம் சாந்தமாகுமோ அப்போ இந்த சித்தமானது மறுபடியும் கடினமாகும். தச்சாந்து கடினந்து தத்து அப்படின்னு சொன்னார். இதுதான் சித்தத்ருதே காரணானாம் பேதாத் பக்திஸ்து பித்யதே. இப்ப இந்த சித்தத்தினுடைய திரவீபாவத்துக்கு காரணங்கள் காமக்ரோதாதிகள்லாம் சொன்னார் இல்லையா, அதனால வரக்கூடிய இந்த பக்தியும் பின்னமாக ஆகிறது, பலவிதம் ஆகிறது. இது சங்கேபமா சொல்லப்பட்டது. இப்போ விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ண போறோம். வியாக்கியாயந்தே அதுனா ஸ்புடம். காமஹா ஷரீர சம்பந்த விசேஷ ஸ்பிருஹயாலுதா சந்நிதான பேதேன
தபவேத் த்விதா. காமஹா அப்படிங்கிறது என்னது? முதல்ல அதுதான் சொல்லியிருக்காரு. காம குரோத பய ஸ்நேகங்கிற இடத்துல காமங்கிறத முதல்ல சொல்லியிருக்கார். இது ஷரீர சம்பந்த விசேஷ ஸ்பிருகயாலுதா. காமத்தினாலே யாருக்கு புத்திகள் வருதோ கோபிய காமாத்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த கோபிகள் என்ன ஆசைப்படுறா? ஷரீர சம்பந்த விசேஷ ஸ்பிருகயாலுதா. பகவானுடைய ஒரு மூர்த்தியை தியானம் பண்ணிட்டு இருக்கார். சரீரத்தை, ஆகாரத்தை, அந்த ஆகாரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற. அப்ப அந்த ஆகார விசேஷத்துல இவாளுக்கு ஸ்பிருகயாலுதா சிந்தமாக ஒரு ஆசை இருக்கிறது. இதுக்குதான் காமம்னு பேரு. இந்த காமமானது சந்நிதான அசன்னிதான பேதேன த்விதா பவி. எந்த ஒரு பகவானுடைய சரீரத்தை, அதாவது ஸ்வரூபத்தைன்னு வச்சுக்கணும். இங்க சரீரம்னு சொன்னா அவளுடைய ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வரூபம்னு வச்சுக்கணும். எந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு சொல்றாளோ அந்த ஸ்வரூபமானது இவாளோடு சேர்ந்து பக்கத்துல இருக்கும் போது ஒண்ணு, இது சன்னிதானத்தினால வரக்கூடியது. அது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த காமம் இருக்கு. சரீர சம்பந்த விசேஷ ஸ்பிருகயாலுதாங்கிறது அப்போதும் இருக்கு. அப்ப இது அசன்னிதானி சொல்லணும். சன்னிதானி அசன்னிதானி. எந்த ஸ்வரூபத்துக்கு இவ ஆசைப்படுறாளோ அந்த ஸ்வரூபமானது பக்கத்திலேயே கடைச்சு இருக்கும் போது இருக்கக்கூடிய காம பக்தி வேற. அதே மாதிரி அந்த ஸ்வரூபம் இவாளை விட்டு மறைஞ்சு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற பாவனையில வரும்போது வரக்கூடிய பக்தி வேற. இப்படியாக அந்த காம பக்திங்கிறது ரெண்டு விதமாக இருக்கு. தஜ்ஜன்யாயாம் துருதௌ சித்தே யாஸ்யாத் ஸ்ரீகிருஷ்ண நிஷ்டதா சம்போக விப்ரயோகாக்ஷா ரதிஸ்ஸா சாக்கிரமாத் பவி. இப்பேற்பட்ட அந்த காமத்தினாலே சித்தத்திலே துருதி திரவீபாவம் ஏற்பட்டிருக்கும் போது அந்த சித்தத்திலே ஸ்ரீகிருஷ்ணாகாரமான ஒரு விருத்தி வருதே, ஸ்ரீகிருஷ்ண நிஷ்டதா. இந்த ஸ்ரீகிருஷ்ண நிஷ்டத்தையானது காமஜன்யமான ரதி, அதாவது காமஜன்ய பக்தின்னு சொல்றது. இது சம்போக விப்ரயோகாட்சா. பகவானுடைய சரீரம் இவ ஆசைப்படுற அந்த ஸ்வரூபம் பக்கத்திலே சன்னிதானத்திலே இருக்கும் பட்சத்திலே அதுக்கு சம்போக ரத்தின்னு பேரு. அது மறைஞ்சு இருக்கும் போது இவாளுக்கு வரக்கூடிய அந்த ரத்தியானது விப்ரயோக ரதி அப்படின்னு பேரு. இது ரெண்டு விதமான பக்தி, சம்போக பக்தி, விப்ரயோக பக்தி அப்படின்னு ரெண்டையும் சொல்றோம். இது சாதாரணமா எல்லா விஷயத்திலையுமே இந்த விப்ரயோகத்தினால ஏற்படக்கூடிய அந்த ரதி இருக்கே அது பிரபலமாக இருக்கு. சம்போகத்தை காட்டிலும் இந்த விப்ர யோகம் இருக்கே அதுல கொஞ்சம் பலம் ஜாஸ்தி அப்படின்னு காவிய அலங்காரங்கள்ல அலங்கார சாஸ்திரக்காரெல்லாம் சொல்லுவா. அந்த விதத்துல பாக்குறச்சேன் விப்ரலம்ப சங்காரம்னு கூட சொல்லுவா. விப்ரயோகத்தினால ஏற்படக்கூடிய அந்த பக்தி இருக்கே அந்த பக்தி தான் பிரபலமானது. இதை விட எதை பகவான் கிடைச்சு அது அவளோட சந்தோஷமா இருக்கக்கூடியதை காட்டிலும் விப்ரயோகமாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பக்தி இன்னும் பிரபலமானது. குரோதா ஈர்ஷ்யா நிமித்தந்து சித்தாபிஜ்வலனம் பவேத் தஜ்ஜன்யாயாம் துருதௌ சாது துவேஷ சப்தேன திருஷ்யதே. இப்ப காமங்கிற பக்தி சொன்னாரா, அடுத்தது குரோதத்தை எடுத்துக்கிறார். குரோதங்கிறது என்னது? ஈர்ஷ்யா நிமித்தம் சித்த அபிஜ்வலனம். சித்தன்னா மனசு. இந்த மனசு எரியுமா, ஜலனம்னா எரியும். முன்னாடி இருக்கிற காமங்கிறது அப்படி இல்லை, இது கோபம் வந்துடும். காமம் தான் கோபம் மாறுறது. அது அபிஜ்வலனாத்மம், மனசை எரிக்கக்கூடிய, அதாவது சூடாக்கக்கூடியது. ஈர்ஷ்யா நிமித்தந்து சித்தாபிஜ்வலனம். ஈர்ஷ்யங்கிறது கோபம்தான். அது கோபம் நம்ம சொல்லக்கூடிய கோபம்தான். அதனால மனசுலே ஒரு தாபம் ஏற்படுறது. அந்த தாபத்தினாலே எப்போ துருதி சித்தம் உருகிறதோ தஜ்ஜன்யாயாம் துருதௌ சாது, சானா ஸ்ரீகிருஷ்ண நிஷ்டதாங்கிறத எடுத்துக்கலாம். அந்த சமயத்துல ஸ்ரீகிருஷ்ணன் இவா நினைச்சு இருந்தால்
சாது துவேஷ சப்தேன கிரஹியதே. இந்த குரோதத்தை தான் நாம துவேஷம்னு சொல்றது. குரோத பக்தி துவேஷ பக்தின்னு சொல்லலாமா. துவேஷ சப்தத்தினாலையும் அதை சொல்றது உண்டு. அத்திர சேதோ வியாக்குலத்துவம். இதுல இந்த துவேஷத்தினாலே காமத்தை விட இந்த குரோதம் வந்ததுன்னா என்ன ஆறுதுன்னு கேட்டா, சித்தமானது கொஞ்சம் வியாக்குலமாறுதுன்னா கலங்கி போறது, சிரமப்படுறது. அத்திர சேதோ வியாக்குலத்துவம் சோபத்ராவக தரிசனா உபத்ராவக நாசார்த்தம் தத் பிரீத்தியர்த்தஞ்ச தத்விதா. இப்ப இதுக்கு என்னன்னா, எப்படி சொல்றாருன்னா, இந்த குரோதத்தினால வரக்கூடிய பக்தி இருக்கே துவேஷ பக்தி, இதுல சேதசனா சித்தத்துக்கு ஒரு வியாக்குலத்தன்மை வர்றது, அதாவது சிரமம் ஏற்படுறது. அது எதனால சொன்னா, உபதிரவத்தை ஏற்படுத்தக்கூடியது, தனக்கு இந்த மாதிரி துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை பார்க்கும்போது அதுல இப்போ குரோதம் வருது. அப்ப அந்த உபதிராவகத்தை பார்த்ததுனாலே இந்த உபதிராவகம் உபதிரவம் பண்ணக்கூடிய விஷயம் இது இல்லாம இருந்தா தேவையில்லையே அப்படின்னு ஒன்று. உபதிராவக நாசார்த்தம். அதே மாதிரி இன்னொன்னு தத் பிரீத்தியர்த்தம். இந்த உபதிரவம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கே, இந்த விஷயத்துக்கு ஒரு பிரீத்தியை உண்டு பண்றதுக்காக இப்படியாக தத் த்விதா. இப்படியாக குரோதஜன்யமான பக்தி ரெண்டு திருஷம் சேர்ந்து உபதிரவம் பண்ணக்கூடிய ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஒண்ணு, அந்த உபதிரவம் நம்மள உபதிரவம் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக, அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அதை சந்தோஷப்படுத்திவிட்டா அது நம்மள ஒண்ணும் பாதிக்காதுன்னு எண்ணம். தத்ர ஆத்யம் துவேஷ ஏவஸ்யா. அதாவது இப்போ இப்படி பாருங்க, இப்ப ஸ்ரீகிருஷ்ணருக்கு அநேக பத்னிகள் இருக்கா. ஒரு பத்னி இன்னொரு பத்னியோட சேர்ந்து அவர் இருக்கிறத விரும்ப மாட்டேங்கிறான்னு வச்சுப்போம். அப்பனா என்ன ஆறுது, அந்த இன்னொரு பத்னி விஷயத்திலே இவளுக்கு குரோதம் வருது. அப்ப அந்த குரோதம் வருது, சபத்னி விஷயத்திலே குரோதம் ஏற்படுறது. இந்த குரோதத்தினாலேயே இவளுடைய சித்தம் இழகிறது. அதே கிருஷ்ணரை தான் இவர் நினைச்சுட்டே இருக்கார். கிருஷ்ணனிஷ்டதாங்கிறது இங்க வருது. ஆனால் இப்ப இந்த குரோதத்தினாலே இவ ரெண்டு விதம் இதுல பண்ணலாம். ஒண்ணு, அந்த உபதிரவம் பண்ணக்கூடியது இப்ப சபத்னி தான் உபதிரவம்னு வச்சுப்போம், உபதிராவகம் அப்படின்னு. அந்த சபத்னிய விலக்கி விடுறது அப்படிங்கிற ஒரு ஒண்ணுக்காக இவாளுடைய அந்த சேத்தோ வியாக்குலத்துவம் வரலாம். அல்லது அவளை சந்தோஷப்படுத்தி அவளை நமக்கு பாதகம் இல்லாம பண்றதுக்காகவாவது இருக்கலாம். ஆக இந்த மாதிரி கூட வரலாம்னு, குரோதத்தினால சித்தவருத்தி துருதமாகும் போது பகவத் ஸ்வரூபத்தை சிந்தனம் பண்ணக்கூடிய ஒரு பக்தி, இது ஒரு பக்தின்னு சொல்றாங்க. இப்ப சரியா போச்சா? இந்த உதாரணத்தால வச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த உபதிராவகமான வஸ்து எதுவோ அதை நாசார்த்தம் பிரயத்னம் பண்ணினா அதுக்கு துவேஷம்னு தான் பேரு. அந்த நாசம் பண்ணாமல் அதையும் பிரீத்தி பண்ணி நமக்கு உபதிரவம் பண்ணாத படிக்க பண்ணினா அப்போ அதை ரத்தின்னு சொல்லும். இந்த மாதிரி ரெண்டு சப்தங்களை உபயோகப்படுத்துறார். தத்ர ஆத்யம் துவேஷ ஏவஸ்யா. ஆத்யம்னா என்ன? உபதிராவக நாசார்த்தம் சேதசா வியாக்குல. அந்த உபதிரவம் பண்ணக்கூடிய விஷயத்த இல்லாம பண்றதுக்காக அப்படின்னு வந்ததுன்னா, அந்த எண்ணம் வந்ததுன்னா அது துவேஷபக்தின்னு சொல்லலாம். த்விதீயம் ரதி சப்தபாக். ரெண்டாவது பிரகாரம் இருக்கு தத் பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிறது, அது ரத்தின்னு சொல்லப்படுறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் மேல நான் ஸ்பஷ்டமாக சொல்ல போறேன்னு அவரே பிரதிஜை பண்றார். உபரிஷ்டாத் தது உபயம் மயா ஸ்பஷ்டீகரிஷ்யதே. இந்த குரோதத்தினால வரக்கூடிய பக்தியில ரெண்டு விதம். அது உபதிராவகம் இருக்கே, அந்த உபதிராவக நாசார்த்தம் தத் பிரீத்தியர்த்தம், இப்படியாக இந்த ரெண்டு விதம் இருக்கே. இந்த ரெண்டு விதத்தையும் மேல் கொண்டு நான் சொல்ல போறேன், விவரிக்க போறேன். இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்து மேலே சொல்லி ஆகணும். எல்லாத்துக்குமே உதாரணம் கொடுத்தாதான் நமக்கு நல்லா புரியும். மூணாவது பயம்
காம குரோத பய ஸ்நேக ஹர்ஷ சோக தயாதயா அப்படிங்கிற அந்த கிரமத்திலேயே அதனுடைய விசேஷங்கள் சொல்லிட்டு வரார். துவேஷாஹேது, பயத்துக்கு சொல்றார். துவேஷாஹேது ஸ்வமந்தூத்தம் வைக்லவ்யம் சித்தகந்து யத் தஜ்ஜன்யாயாம் துருதௌ யா ஆஸ்தே ரதி சா பயமுச்யதே. பயம் அப்படிங்கிறது என்ன? பயத்தினால சித்தத்துல கிருஷ்ண பக்தி வருது அப்படிங்கிறது இது என்னது அப்படின்னு கேட்டா, இது துவேஷத்துக்கு ஹேத்து ஆகாது. ஏற்கனவே சொன்ன குரோதம் துவேஷத்துக்கு ஹேத்து ஆயிடுறது, துவேஷம்னு இருக்கு. ஆனா இது அப்படி இல்லை. ஸ்வமந்தூத்தம் வைக்லவ்யம் சித்தகம். மந்துன்னு சொன்னா தாம் பண்ணின அபராதம். மந்து அபராதம்னு வச்சுக்கணும். தான் பண்ணின ஒரு அபராதத்தினாலே ஏற்பட்டது என்னது? பயம். பயம் பயங்கிறது நாம தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னா பயம் வருமோ இல்லையோ. அந்த மந்தூத்தம் வைக்லவ்யம் சித்தகம், அந்த சித்தத்துல ஒரு வியாக்குலத்துவம் ஏற்படுறது. சித்தம் கலங்கி போடுது, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. இதுக்கு பயம்னு பேரு. இந்த பயத்தினாலே எப்போ சித்த திரவிபாவம் ஏற்பட்டு அதிலே ஸ்ரீகிருஷ்ண ஸ்வரூபம் தெரிகிறதோ, தஜ்ஜன்யாயாம் துருதௌ யா ஆஸ்தே ரதி சா பயமுச்சதே. அந்த ரதிக்கே பயபக்தின்னு, அதுவே பயமே. பயத்தினால வரக்கூடிய பக்தி அப்படின்னு சொல்லலாம். பயத்தினால வரக்கூடிய பக்திங்கிறத நமக்கு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னாச்சு? நம்ம பண்ணின தோஷமானது நம்மளுடைய சித்தத்தை கலக்கி விடுறது. இதனால பெரிய ஆபத்து ஏதாவது வருமோ அப்படின்னு உடனே இது பண்றோம். இந்த பக்தி மாத்திரம் இல்லை, வேற ஒரு அழகான பயஜன்யமான ரத்திக்கு உதாகரணம் பாகவதத்திலேருந்து இங்க கீழே வியாக்கியானத்துல ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த வியாக்கியானத்துல இருக்கு, ஹிந்தி வியாக்கியானத்துல கூட எடுத்திருக்காரு. அது கூட நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னா, கோப்யாததே त्वयि कृतागसि दाम तावत् याते दशा अश्रु कलितांजन संभ्रमाक्षम वक्त्रं निनीय भयभावनया स्थितस्य सा मां विमोहयति धीरपि यद् बिभेति. कुंची சொல்ற ஸ்லோகம் இது. சுவாமி அவ ஸ்மரிச்சுக்கிறா. கோபி ஆததே, தாமங்கிறத சேர்த்துக்கணும். தாமன்னா கயறு, கோபினா இங்க யசோதைய வாங்கிக்க வேண்டியது. யசோதையானவள் ஒரு கயத்தை எடுத்தாளாம். எதுக்கா எடுத்தா? துவயி கிருதா கசி, ஆகஹான அபராதம். துவயின்னு கிருஷ்ணரை நினைச்சுட்டு சொல்றா, கிருஷ்ணரை பார்த்து சொல்றா. கிருஷ்ணர் அபராதம் பண்ணினத்தினாலே, அதாவது பண்ணியிருக்காரு, தப்பு காரியங்கள்லாம் பண்றாளோ இல்லையோ சின்ன வயசுல, இந்த தயிர் வெண்ணெய் எல்லாம் திருடுறது, போக்குவரத்து இப்படி எல்லாம் பண்றார். இந்த மாதிரி காரியம் பண்றது ரொம்ப விஷமம் ஜாஸ்தியானதுனாலே கட்டி போட்டாதான் சரியா வரும்னு சொல்லி யசோதையானவள் குழந்தைய கட்டி போடுறதுக்கு கயிறு எடுக்கிறாளாம். கோப்யாததே துவயி கிருதாகசி தாம தாவத்து. இத பார்த்தா கிருஷ்ணருடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பாக்குற அந்த சமயத்துல, யா தே தசா, ஹே கிருஷ்ணரே உன்னுடைய தசை நிலை எப்படின்னு கேட்டா, அஸ்ரு கலில் ஆஞ்சன சம்பிரமாட்சம் வக்திரம் நினீய பயபாவனையா ஸ்திதஸ்ய. அதாவது கண்ணில ஜலம் வருது, அதனால கண்கள் கலங்கி இருக்கு. அந்த முகமானது இப்போ குனிஞ்சிருக்கான். வக்ரம் நினீய பயபாவனையா ஸ்திதஸ்ய. ரொம்ப பயத்தோடு தலையை குனிஞ்சுட்டு இருக்காளாம். இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்வரூபத்தை நினைக்கிறேன், இது எனக்கு ரொம்ப பெரிய மோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பிரீத்தியை கொடுக்கிறது சொல்றான். தீரபி எத் விபேதி. இப்போ எந்த ஸ்வரூபத்தை பார்த்து பயமே பயந்து ஓடுமோ, அதாவது எதுக்கு பயமே இருக்காதோ, அப்பேற்பட்ட
ஒரு ஸ்வரூபம் ரொம்ப பயந்து போன மாதிரி அங்க வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு பாக்குறாவ. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு? இப்ப இந்த பீதிய தனக்கே வேத்தி வந்து வரணும்னு இல்ல, அந்த பீதியை நினைச்சு பார்த்தால் கூட நமக்கு மனசுல ஒரு திரவீபாவம் ஏற்படுறது. அப்ப இந்த பக்தியை வந்து பய பக்திங்கிற ரீதியில எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. தஜ்ஜன்யாயாம் துருதௌ யா ஆஸ்தே ரதிஸ்ஸா பயமுச்சதே. இதுக்கு பயஜன்ய பக்தி அப்படின்னு. ஸ்னேகான்னு அடுத்தது காமக்ரோத பய ஸ்னேகா. ஸ்னேகத்துக்கு ஸ்னேகா புத்திராதி விஷயா பால்யபாலக லக்ஷணா சேவ்ய சேவக பாவः அன்யः சோப்யுக்தः த்ரிவிதோ புதைः பகவத் தாஸ்ய சக்ஷாभ्याम மிஸ்ரிதஞ்ச அபரம் ஜகுः யா கிருஷ்ணாகாரதா சித்தே தஜ்ஜன்ய ஸ்ருதி தஜ்ஜன்ய துருதிசாலினி. இப்ப ஸ்னேகத்தினால வரக்கூடிய பக்தி சொல்றோம். அதை என்ன சொல்றார்? ஸ்னேகா புத்திராதி விஷயா பால்ய பாலக லக்ஷணா. ஸ்னேகங்கிறது என்ன, ஸ்னேக பதார்த்தங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா, புத்திராதிகள் விஷயத்திலே நமக்கு வந்து ஒரு ஸ்னேகங்கிறது இருக்கும். இது என்ன காரியத்தை பண்றது இந்த ஸ்னேகத்தினாலே? ஸ்னேகம்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ஸ்னேகம் என்ன வேலையை பண்றதுங்கிறத நம்ம சொன்னா அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஸ்னேகங்கிறது என்னன்னு. பால்ய பாலக லட்சணா. குழந்தை இடத்துல பிதாவுக்கு ஒரு ஸ்னேகம் இருக்கிறதுனாலதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் இந்த குழந்தையை காப்பாத்துறான். அகம் பாலகா அயம் புத்திரஹா மம பால்யஹா அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கே, இது வந்து ஸ்னேகத்தினாலே ஏற்படுறது. பால்யபாலக லட்சணா. பால்யபாலக லட்சணான்னு சொன்னா இந்த பால்யபாலக பாவம் இத நிமித்தமாக வச்சு எந்த ஒரு அனுராகம் இருக்குமோ ஸ்னேகம் வருமோ அந்த ஸ்னேகத்தை எடுத்துக்கலாம் ஸ்னேக சப்தத்தினாலே. அதே மாதிரி இன்னொரு விதமான ஸ்னேகம் இருக்கு. இது முதல் ஸ்னேகம் பால்யபாலக லட்சணா. அதுக்கப்புறம் சேவ்ய சேவக பாவகா அந்யஹா. அந்த சேவகனாக இருக்கிறவனே சேவியனாக இருக்கக்கூடிய சுவாமியானவன் காப்பாத்துறான். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து அவனோட பரண போஷம் எல்லாம் பண்றான். அவன்கிட்ட அந்த சுவாமிக்கு பிருத்தினிடத்திலே ஒரு ஸ்னேகம் இருக்கு. இது என்னத்தினாலேனா சேவிய சேவக பாவத்தினார். இது மத்தியமமா. சேவிய சேவக பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த சேவகனானவன் நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்றானே, சேவை செய்யறானே, ஆகையாலே சுவாமிக்கு அவனிடத்துல ஒரு பிரீத்தி. அதே மாதிரி சேவகனுக்கும் சுவாமி இடத்துல பிரீத்தி வரும், ஸ்னேகம் வரும். இவர் நமக்கு எல்லாம் பண்றார் அப்படின்னு, வேண்டிய உபகாரம் பண்றார் அப்படிங்கிற காரணத்தினாலே இதையும் நாம வந்து ஸ்னேகம்னு எடுத்துக்கலாம். பகவத் தாஸ்ய சக்ஷாभ्याम மிஸ்ரிதஞ்ச அபரம் ஜகுஹு. இதுக்கு மேல என்ன சொல்றார்? இன்னொரு விதமான ஸ்னேகமும் இருக்குங்கிறார். இதுல இந்த ஏற்கனவே பால்யபாலக லட்சணா சேவிய சேவக பாவகா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ரெண்டுமே பகவத் தாஸ்ய சக்ஷாभ्याम மிஸ்ரிதம் அபரம் ஜகுஹு இன்னொரு விதத்தையும் சொல்லலாங்கிற. பகவானிடத்திலே பக்தனானவன் எந்த மாதிரி ஒரு பாவனையை வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டா, பகவானை வந்து சுவாமியாகவும் பக்தன் தன்னை பகவானுக்கு தாசனாகவும் நினைக்கிறான். அப்ப என்னாச்சு? இங்கே சேவிய சேவக பாவங்கிறது வருது. பகவானிடத்திலே இவனுக்கு வந்து சேவிய சேவக பாவம், அதாவது இவன் தாசனாக இருக்கான், அவன் சுவாமியா இருக்க. தாசன் இடத்திலே பகவானுக்கு ஒரு விசேஷமான ஸ்னேகம். அதே மாதிரி இவனுக்கும் இந்த பக்தனுக்கும் சுவாமி இடத்துல ஸ்னேகம் இருக்கு. இப்படி ஒரு ஸ்னேகம். சக்ஷாभ्याम, சக்கியம்னு இன்னொன்னு. இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்ப சக்ஷின்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே அவளை பிடிச்சாதான் சக்ஷின்னு சொல்லுவா. சமான ஆக்கியானம் அப்படிங்கிற அர்த்தத்துல சகாயோங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்க.
அதாவது இவ ரெண்டு பேருக்கும் ஒரு சமானமான ஒரு பாவம் இருக்கு. இவனுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவ ரெண்டு பேருக்கும் சாட்சியம் இருக்கு, சத்தியம். இந்த விஷயம் பகவான் இடத்துல வச்சு வைக்கிறது. இப்போ பகவத்தாஸ்ய சக்ஷாபியாம் மிஸ்ரிதம், அதோடு கலந்து இந்த ஸ்நேகம் இருந்தால் அப்போ அத பக்தின்னு சொல்றது. இப்பேற்பட்ட ஸ்நேகத்தினாலே யா கிருஷ்ணாகாரதா சித்தே, இந்த சித்தம் துருதமாகி அந்த திரவீபாவத்தை அடைஞ்ச அந்த சித்தத்துல என்ன ஒரு கிருஷ்ணாகார ரூபமான பாவம் ஏற்படுறதோ தஜ்ஜன்ய திருதிசாலினி திருதிசாலினி சித்தே, இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் இருக்கு, இது ஒரு பக்தின்னு சொல்லப்படுறது. இந்த பக்தியானது உக்த திரிவிதோ புதைன்னு முன்னாடி சொன்னார். இந்த பக்தியானது சோப்யுக்தா திரிவிதோ புதைஹி, ஒண்ணு பகவத் தாஸ்யம், சக்கியம், அப்புறம் பால்ய பாலக பாவம், இது மூணையும் சேர்த்துண்டா இது 3 நிமிஷம் ஆகிறது. அதிலே பால்ய பாலக பாவேன சா வத்சல ரதிர் பவே, சேவ்ய சேவக பாவேன பிரேயோரதி ரிதீரியதே. இதுல மறுபடியும் இது பண்ணார், 3 சொன்னாரு. வத்சல ரதி சேவ்ய சேவக பாவத்தினால பிரேயோரத்தின்னு சொன்னார். இதுக்குள்ளேயே சேர்க்கணும். அப்போ உக்த திரிவிதோ புதி சேவ்ய சேவக பாவோன்யா சோப்யுக்த திரிவிதோ புதைஹி பகவத் தாஸ்ய சக்ஷாபியாம் மிஸ்ரிதஞ்ச அப்பரஞ்சகு. இதேதான் 3ஆ வச்சுக்கணும். அதாவது பால்ய பாலக பாவத்தை வச்சு ஒரு ரதி, சேவ்ய சேவக பாவத்தை வச்சு இன்னொரு ரதி, பகவத் தாஸ்யம் சக்கியம் இதோடு சேர்ந்து இதே பால்ய பாலக பாவம் சேவ்ய சேவக பாவம் இருந்தா அது ஒரு விதமான ரதி. இப்படியாக பண்ணினோம்னா 3 ஆயிடுறது. 2 விதமான ஸ்நேகம், பால்ய பாலக பாவத்தினாலே ஒரு ஸ்நேகம், சேவ்ய சேவக பாவத்தினாலே இன்னொரு விதமான ஸ்நேகம், தனித்தனியா 2 ஆச்சு. இது இந்த ஸ்நேகத்திலேயே பகவத் தாஸ்ய சக்கியம், தாஸ்யமும் சக்கியமும் சேர்ந்ததுன்னு சொன்னா அது 3ஆவது. தத் மிஸ்ரிதமா இருந்தா 3ஆவது விதம்னு வச்சுக்கணும். அப்பதான் இந்த ஸ்லோகம் ஒட்டும். சோப்யுக்த திரிவிதோ புதைஹி பகவத் தாஸ்ய சக்ஷாபியாம் மிஸ்ரிதஞ்ச அபரஞ்சகு யா கிருஷ்ணாகாரதா சித்தே தஜ்ஜன்ய திருதிசாலினி. அந்த இப்பேற்பட்ட ஸ்நேகத்தினாலே திரவீபாவத்தை அடைஞ்ச அந்த சித்தத்துல வரக்கூடிய கிருஷ்ணாகாரதா, இதுதான் அந்த ஸ்நேக பக்திங்கிறது. அதுல பால்ய பாலக பாவேன சா வத்சல ரதிர்பவே, பால்ய பாலக பாவத்தினாலே அவர் என்ன காப்பாத்துறார், நான் அகம் பால்யகா பரிபால்யகா, அவர் என்ன காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிற பாவத்துல எந்த ஒரு ரதி ஏற்படுறதோ அத வத்சல ரதி அப்படின்னு சொல்றதான் வாத்சல்யம் அப்படின்னு. சேவ்ய சேவக பாவத்தினால எந்த ஒரு ரதி வருதோ அது பிரேயோ ரதி, பிரேகன பிரியம், பிரீத்தின்னு சொல்றோம். ஆக இந்த மாதிரியாக ஸ்நேகத்தினால வரக்கூடிய ரத்தியை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், ஸ்நேக ஹர்ஷ சோக தயாதயம், ஹர்ஷத்தினால வரக்கூடிய ஒரு ரதி பக்தி. ஹர்ஷா சித்த சமுல்லாசகா, இந்த சோகத்துக்கு நேர் விபரீதமானது ஹர்ஷம்னு சொல்றோம். அதாவது சந்தோஷம் நம்ம சொல்றோம். ஹர்ஷ சித்த சமுல்லாசகா, சித்தமானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கத்யதே ச சதுர்விதா, அந்த ஹர்ஷம் 4 விதமாக சொல்லப்படுறது. சித்தத்துல ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷமானது 4 விதமாக இருக்கு. சித்த சமுல்லாசகா எப்படி 4 விதம் அப்படின்னு கேட்டா, ஏகஹா பரானந்தமயஹா ஸ்ரீஷ மாஹாத்மிய காரணம் தஜ்ஜன்யாயாம் திருதௌ சுத்தா ரதிஹி கோவிந்த கோச்சரா ஏததந்தம் ஹி சாஸ்திரேஷு சாதனாம்னானம் இஷ்யதே. ஓஹோ, இது வரிசையா போறது, பெருசா போறது.
அதாவது இந்த ஹர்ஷச்சித்த சமுல்லாசா இது 4 விதம்னு சொன்னாரே, அது பரானந்தமயம்னு ஒண்ணு. அதே மாதிரி விரீடா விகிருத வாக்வேஷ சேஷ்டாதிஜா ஜனிதா அபரஹா, அதுக்கு ஹாசஹான்னு பேரு. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம். ஹாசஹா, விஸ்மயா, உற்சாகா, 4 விதம் என்னன்னா பரானந்தமயம் ஒண்ணு, அதுக்கு அடுத்தது ஹாசஹா, விஸ்மயா, உற்சாகா. இது எல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு வர நம்ம இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.